ஏயு அக்ரி ஆர்கானிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் அக்ரிகல்ச்சர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு புக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போனா தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்த அக்ரோனமி ஃபேக்ட்ஸ் ஃபார் காம்படிஷன்ஸ் இந்த புக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த புக் வந்து அக்ரோனமி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக அக்ரிகல்ச்சர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அப்புறம் காம்படிஷன் எக்ஸாம்ஸ் அப்புறம் யூபிஎஸ்சி இந்த மாதிரியான எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த புக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கில் எந்த மாதிரியான கண்டென்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக தெளிவாக பார்க்கலாம். இந்த புக் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான புக். இருக்கக்கூடிய ஷார்ட் டைமில் நீங்கள் பிஜி இல்லைனா பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த புக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த புக் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த புக் நான் வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஃப்ரெண்டு சொன்ன பிறகு தான் இப்படி ஒரு புக் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சது. இந்த புக் வந்து ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனால மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்து இந்த புக் பற்றி தெரிய வாய்ப்பில்லை. அதனால இந்த வீடியோவை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களும் இந்த புக் வாங்குறதுக்கான ஐடியாஸ் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக கொடுக்கும். இதை வந்து நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வரத்துக்கு வந்து ஒரு 5 நாள் ஆச்சு. ரொம்பவே நல்ல கண்டிஷனில் வந்துச்சு. டேமேஜஸ் வந்து எதுவுமே ஆகல. இது வந்து பார்த்தோம்னா ரிவைஸ்ட் எடிஷன். இந்த புக் வந்து பார்த்தோம்னா அக்ரோனமி ஃபேக்ட்ஸ் ஃபார் காம்படிஷன்ஸ். இதில் என்னென்ன மாதிரியான காம்படிஷன் எக்ஸாமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு போட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து இது எல்லா காம்படிஷன் எக்ஸாம்ஸுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கோட ஆத்தர் யாருன்னு பார்த்தோம்னா ராம் ஸ்வரூப் மீனா அப்புறம் சந்தீப் குமார் சிஹாங். இவங்க தான் வந்து இந்த புக்கோட ஆத்தர். இவங்க பேர் படிச்சதுல வந்து எதனா மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த புக்கோட பப்ளிகேஷன் யாருன்னு பார்த்தோம்னா ஜெயின் பிரதர்ஸ். இந்த 2021 எடிஷன். இந்த புக் வந்து ஃபர்ஸ்ட் எடிஷன் எப்போன்னு பார்த்தோம்னா 2018 தான் இந்த புக்கோட ஃபர்ஸ்ட் எடிஷன். நெக்ஸ்ட் செகண்ட் ரிவைஸ்ட் எடிஷன் வந்து 2020. நெக்ஸ்ட் தேர்ட் ரிவைஸ்ட் எடிஷன் வந்து 2021. இந்த புக்கோட ஒரிஜினல் பிரைஸ் வந்து பார்த்தோம்னா 550 rupees. இந்த புக் வந்து நான் வாங்கும்போது ஆன்லைன்ல 493 rupees கிடைச்சது. நெக்ஸ்ட் இந்த புக்கோட டெலிவரி சார்ஜ் வந்து நீல் தான் போட்டிருந்தாங்க. ஸோ புக்கோட காஸ்ட் மட்டும் தான் 493 rupees. மேபி சேஞ்ச் ஆயிருக்கலாம். இப்போ நீங்க வாங்கும்போது பாத்தீங்கன்னா உங்களோட புக் வந்து இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் எடிஷனாக வாங்குங்க. ஓல்டு புக்கோட எடிஷன் வந்து வாங்காதீங்க. அது வந்து காஸ்ட் மேபி கம்மியாக இருக்கலாம். பட் அவங்க ஸ்டாக் வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்காக காஸ்ட் அது கம்மியாக வச்சிருப்பாங்க. இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் எடிஷனை வந்து நீங்கள் வாங்கினா தான் உங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு லேட்டஸ்டான டேட்டா எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த புக் வந்து நம்ம உள்ளார போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுதாங்க இந்த புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர் அப்டேட் அப் டு டேட் வந்து ஃபுல்லாகவே எல்லாமே கொடுத்துருக்காங்க. அக்ரோனமியில் இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அக்ரோமீட்ராலஜி, பிளான்ட் பிசியாலஜி, கிராப் கல்டிவேஷன், நெக்ஸ்ட் சாயில் அண்ட் டில்லேஜ், பிளான்ட் நியூட்ரியன்ஸ் அண்ட் ஆயில் ஃபெர்டிலிட்டி, நெக்ஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட், ட்ரைலேண்ட் அக்ரிகல்ச்சர், வீட் மேனேஜ்மெண்ட், கிராப்பிங் சிஸ்டம், அக்ரிகல்ச்சர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அப்புறம் கொஸ்டின் பேங்க் மாடல்ஸ், அப்புறம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மாடல் கொஸ்டின் பேப்பரும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த புக்கோட ஆத்தர்ஸ் வந்து ராஜஸ்தான். ஸோ அவங்களோட ஸ்டேட்டுக்கான இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஐசிஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பற்றின டீடைல்ஸ். நெக்ஸ்ட் அக்ரோனமி அண்ட் சாயில் சயின்ஸ் புக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த காம்படிஷன் எக்ஸாம்ஸ்ல எல்லாத்துலயுமே இந்த புக்கோட ஆத்தர்ஸ் நம்ம கேட்பாங்க. ஸோ அதுக்கு யூஸ் ஆகிற மாதிரியும் அதோட டீடைல்ஸும் வந்து அந்த புக்ஸோட டீடைல்ஸும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த சாப்டர் 1 வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் பாருங்க அக்ரிகல்ச்சரோட ஃபுல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. வாட்டர், அப்புறம் அக்ரிகல்ச்சர்ல இந்தியாவோட அக்ரிகல்ச்சர் கான்ட்ரிபியூஷன், இந்த மாதிரி அக்ரிகல்ச்சரோட ஃபுல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா வந்து 2018 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபெர்டிலைசர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம இதை பார்த்தோம்னா நெக்ஸ்ட் இந்த 5 year பிளான், நெக்ஸ்ட் வந்திருக்கக்கூடிய எல்லா ஸ்கீம்ஸ் எல்லாமே நம்ம வந்து இந்த டைம் லைன்ல படிக்கிற மாதிரி நம்ம ஸ்கூல்லலாம் அந்த டைம் லைன் படிப்போம்ல, ஸோ அந்த மாதிரி போட்டு எல்லாமே இயர் பை இயர் என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து வந்திருக்குன்னு ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அக்ரிகல்ச்சர்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டேஸ் இந்த மாதிரி ஃபுல் டீடைல்ஸுமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அக்ரோமீட்ராலஜிலையும் ஃபுல்லா எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதுல வந்து பார்த்தோம்னா இந்த டெஃபினிஷன்ஸ் எல்லாமே ஷார்ட்டா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அதோட இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மீட்ராலஜில இருக்கக்கூடிய எல்லா டீடைல்ஸுமே வந்து இதுல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கொடுத்துருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளான்ட் பிசியாலஜி. இப்போ நார்மலா அக்ரோனமி மட்டும் இல்லாத எல்லா அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுமே பிளான்ட் பிசியாலஜி ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதில் நடக்கூடிய போட்டோசிந்தசிஸ் அப்புறம் ரெஸ்பிரேஷன் இது ரெண்டை வச்சு தான் இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்டோட கெமிக்கல்ஸுமே வந்து இயங்கிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பேசிக் தான் வந்து இந்த பிளான்ட் பிசியாலஜி. இந்த புக்ல இந்த பிளான்ட் பிசியாலஜில பேசிக்கா இருக்கக்கூடிய எல்லா டீடைல்ஸுமே நல்லா தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக்கு படிச்சாவே போதும், நம்ம வந்து பிளான்ட் பிசியாலஜியில் வரக்கூடிய மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்மளால அட்டன் பண்ண முடியும். இதில் வந்து பாருங்க பிளான்ட் ஹார்மோன்ஸ், நெக்ஸ்ட் போட்டோசிந்தசிஸ், அப்புறம் ரெஸ்பிரேஷன் இது எல்லாமே நல்லா தெளிவாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 4ல கிராப் கல்டிவேஷன், ஒவ்வொரு கிராப் பத்தியுமே கொடுத்துருக்காங்க. அதோட பொட்டானிக்கல் நேம், ஃபேமிலி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த கிராப்போட டெஸ்ட் வெயிட் என்ன, அந்த கிராப்புக்கு வந்து ஆப்டிமம் டெம்பரேச்சர் எவ்வளோ, பிஹெச், அப்புறம் சாயிலோட பேராமீட்டர்ஸ், அப்புறம் கிளைமேட்டிக் கண்டிஷன், அப்புறம் அந்த பிளான்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன,
இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வெரைட்டிஸும் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்க ஒவ்வொரு வெரைட்டியோட ஸ்பெஷாலிட்டியுமே நல்லா தெளிவாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கிராப்போட கல்டிவேஷன் ப்ராக்டிஸ் எல்லா கிராப்புமே நல்லா தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கிராப்புக்குமே அதோட டாக்ஸானமிக்கல் டேட்டாஸும் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இதுலேயே உங்களுக்கு நல்லா பார்த்தாவே தெரியும், நிறைய பேஜஸ் வந்து கல்டிவேஷனுக்காக மட்டுமே இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாருங்க சாப்டர் 5 வந்து சாயில் அண்ட் டில்லேஜ். டில்லேஜில் இருக்கக்கூடிய டெஃபினேஷன்ஸ் எல்லாமே முன்னாடி ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய சாயில் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சாயில் இருக்கக்கூடிய ஃபுல் டீடைல்ஸும் வந்து இந்த புக்கில் நல்லா தெளிவாக கொடுத்துருக்காங்க. இது வந்து அக்ரானமி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராப்ளம் சாயில்ஸ், அப்புறம் வாட்டர் லாக்டு சாயில், சாயில் எரோஷன், நெக்ஸ்ட் சாயில் கன்சர்வேஷன், இது எல்லாமே வந்து தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பிளான்ட் நியூட்ரியன்ஸ் அண்ட் சாயில் ஃபெர்டிலிட்டி. நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் வந்து பார்த்தோம்னா இந்த பிளான்ட் நியூட்ரியன்ஸ் அண்ட் சாயில் ஃபெர்டிலிட்டி தான். ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே வந்து நிறைய கான்செப்ட் வந்துருக்கு. அந்த கான்செப்ட் எல்லாமே பார்த்தோம்னா டைம்லைனோட அந்த ஆத்தரோட நேமோட கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சாயில் ஃபெர்டிலிட்டியில் இருக்கக்கூடிய டெர்மினாலஜிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபெர்டிலைசர்ஸ், அதுக்கப்புறம் பிளான்டோட நியூட்ரியன்ஸ், இது எல்லாமே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதில் இந்த புக்கில் வந்து பார்த்தோம்னா இது எல்லாமே வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கு. ஸோ படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஒவ்வொரு கிராப்போட பிசியாலஜிக்கல் டிசார்டரும் வந்து தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்க்கறதுக்கு படிக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம சிம்பிளாகவும் நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். நியூட்ரியன்டோட டிரான்ஸ்ஃபர்மேஷன், என் டிரான்ஸ்ஃபர்மேஷன், எஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒவ்வொரு ஃபெர்டிலைசருக்குமே இந்த ஈக்குவலண்ட் அசிடிட்டி, பெசிசிட்டி, இது வந்து ரொம்பவே முக்கியம். இதோட டீட்டெயில்ஸ் வந்து தெளிவாகவே இங்கே கொடுத்துருக்காங்க. இதை நம்ம படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு பிளான்ட் நியூட்ரியன்ஸோட ஃபங்க்ஷனுமே இங்கே கொடுத்துருக்காங்க. பிரைமரி நியூட்ரியன், செகண்டரி நியூட்ரியன், மைக்ரோ நியூட்ரியன், இது எல்லாத்தோட டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. சாயில் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இது இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கு. ஸோ சாயில் சயின்ஸ் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த புக் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாருங்க வாட்டர் மேனேஜ்மெண்ட். இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். மேக்ஸிமம் அக்ரானமி கொஸ்டின் எடுத்துக்கிட்டாவே அதில் வந்து ஒரு 30 to 40% வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே இந்த புக்லேயும் வாட்டர் மேனேஜ்மெண்ட் வந்து ஃபுல்லாக நல்லா தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்க இந்த ப்ராஜெக்ட்லாம் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல வந்து கேட்பாங்க. ஈவன் பிஜி அண்ட் பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்ல கூட கேட்பாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இதில் எந்தெந்த ஸ்டேட் அப்புறம் எந்தெந்த ரிவர் இது எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த இரிகேஷன் டெர்மினாலஜிஸ் வந்து மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ அதையும் வந்து பார்த்தோம்னா இங்கே நல்லா ஷார்ட்டாக ஈஸியாகவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இரிகேஷன்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்தந்த சாப்டருக்குள்ளேயே அதுக்கான ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வாட்டர் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வாட்டர் மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸுமே வாட்டர் ரெக்குயர்மெண்ட், அப்புறம் எவப்போ டிரான்ஸ்பிரேஷன், இரிகேஷன் ஷெடியூலிங், அப்புறம் இரிகேஷன் எஃபிஷியன்சி, இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக்கை வந்து நம்ம வாங்கி ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த ஒவ்வொரு ப்ராப்ளமும் படிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ட்ரையல் அண்ட் அக்ரிகல்ச்சர்ன்றது வந்து இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து பார்த்தோம்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 10 to 15% கொஸ்டின்ஸ் வந்து ட்ரையல் அண்ட் அக்ரிகல்ச்சர்ல இருந்து கேட்பாங்க அக்ரானமியை பொறுத்த வரைக்கும். இதில் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ட்ரையல்ன்றது ரொம்பவே முக்கியமானது. ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனும் எந்தெந்த டைம்ல வந்துச்சு, இந்த மாதிரியான டீடைல்ஸ் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம். இதெல்லாமே பாருங்க கரெக்டாக டைம்லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ட்ரோட்டை பற்றின டீடைல்ஸ், அதுக்கப்புறம் இந்த வாட்டர் ஹார்வெஸ்டிங், சாயில் மாஸ்டர் கன்சர்வேஷன், வாட்டர் ஷெட், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 9 வீட் மேனேஜ்மெண்ட். வீட் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே படிக்க வேண்டிய ஒரு சாப்டர். இதில் வந்து பாருங்க ஃபுல்லாக என்னென்ன கிராப் எவ்வளோ லாஸ், நெக்ஸ்ட் வந்து எந்தெந்த வீடு எந்த பெஸ்ட் அண்ட் டிசீஸ்க்கு வந்து ஆல்டர்னேட் ஹோஸ்டாக இருக்கு, இந்த மாதிரி ஃபுல் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வீட்ஸோட காமன் நேம், இங்கிலீஷ் நேம், பொட்டானிக்கல் நேம், ஃபேமிலி, அதோட ஹேபிட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நெக்ஸ்ட் வீடோட கிளாசிஃபிகேஷன், இந்த மாதிரி வீடை பற்றின ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வீட் பயாலஜி, இக்காலஜி, அல்லிலோபதி. அல்லிலோபதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஷார்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ வீடு காம்படிஷன் அண்ட் இன்டர்ஃபரன்ஸ், நெக்ஸ்ட் வீடு சீட் மல்டிப்ளிகேஷன், வீடு டிஸ்பர்சல், அப்புறம் டார்மன்சி, இதெல்லாமே வந்து நம்ம தெளிவாக ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வீடு கண்ட்ரோல் மெத்தட். நெக்ஸ்ட் பாருங்க இந்த பயாலஜிக்கல் கண்ட்ரோல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு இண்டிசஸ்லாம் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய காம்படிஷன் எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ அதை பற்றின ப்ராப்ளம்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஹெர்பிசைடை பற்றின ஹிஸ்ட்ரி. இந்த ஹெர்பிசைடை பற்றின ஹிஸ்ட்ரிலாம் மேக்ஸிமம் நிறைய இடத்துல எங்கே தேடினாலுமே பெருசாக கிடைக்காது. ஆனால் இதில் வந்து பாருங்க கரெக்டாக இயர் பை இயராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஹெர்பிசைடோட ஸ்பெஷாலிட்டி, ஹெர்பிசைடோட கிளாசிஃபிகேஷன், அப்புறம் சைட் ஆஃப் ஆக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி ரொம்ப ஷார்ட்டாக வந்து
ஒவ்வொரு ஹெர்பிசைடோட ஃபேமிலிஸ்க்குமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஷார்ட்டாலாம் வேற எந்த புக்லயுமே நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனா இதுல எல்லாத்துலயுமே ரொம்ப ஷார்ட்டா கொடுத்துருக்காங்க. இது படிக்கிறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் ஹெர்பிசைடு ஒவ்வொன்றும் எப்படி டிரான்ஸ்லோகேட் ஆகுது இதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே நல்லாவே தெளிவாகவே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹெர்பிசைடை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் இந்த புக்ல இருக்கு. அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஃபார்மிங் சிஸ்டம், கிராப்பிங் சிஸ்டம் சாப்டர் 10. இதுல கிராப்பிங் சிஸ்டம்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. நிறைய இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். நம்ம ஒரு அக்ரானமி கொஸ்டின் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 15 to 20% வந்து கிராப்பிங் சிஸ்டம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதுல வந்து பார்த்தோம்னா இந்த டெஃபினேஷன் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மல்டிபிள் கிராப்பிங்னா என்ன, கவுண்டர் கிராப்பிங்னா என்ன, இந்த மாதிரி. ஸோ இந்த கிராப்பிங் எல்லாத்துமே பாருங்க ஷார்ட்டா வந்து டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருக்கிறது படிச்சோம்னாவே நம்ம வந்து கண்டிப்பா 2 கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். அக்ரிகல்ச்சர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் நம்ம எல்லாருமே மார்க் லூஸ் பண்ணக்கூடிய ஒரு பார்ட். ஆனா இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளா கொடுத்துருக்காங்க. அதுவும் எல்லா சாப்டருமே கவர் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். இதுல பாருங்க அக்ரிகல்ச்சர் ஸ்டாட்டிஸ்டிக்ல இருக்கக்கூடிய டெர்மினாலஜிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த பேசிக்கா இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் அட் எ கிளான்ஸ், அப்புறம் ஆர்கே சர்மா புக் இல்லைன்னா நெம்ரஸ் தான் அந்த புக் வந்து நம்ம படிக்கும்போது இந்த மாதிரியான ஃபுல் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா அந்த புக்ல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ்ல இருந்தே நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆனா அந்த புக்ஸை விட இந்த புக்ல வந்து இன்னும் டீடைல்ஸ் வந்து நல்லாவே தெளிவா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருந்து கேட்கக்கூடிய 90% ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு வந்து நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். இதுலயே வந்து பாருங்க இந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன், நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன், அதோட ஃபங்க்ஷன்ஸ், அதோட யூசஸ், அப்புறம் அதோட ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை படிக்கும்போது நம்ம கண்டிப்பாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருந்து கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுமே நம்மளால அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாருங்க பின்னாடி மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த புக்கை நம்ம பார்க்கணும்னா நிறைய இந்த மாதிரியான டீடைல்ஸ் வந்து பார்க்கலாம். மாடல் கொஸ்டின் பேப்பர்லாம் இருக்கு பாருங்க. கடைசியா லாஸ்டா வந்து இந்த ஐசிஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 4 டீம்டு யூனிவர்சிட்டி, 64 இன்ஸ்டிடியூஷன், அதோட லொகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நேஷனல் ப்ராஜெக்ட், அப்புறம் ஏஐசிஆர்பி இதை பத்தின டீடைல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த புக்கோட டீடைல்ஸ், அப்புறம் லிஸ்ட் ஆஃப் ஜர்னல், அவங்களோட பப்ளிஷர். முக்கியமா இந்த லிஸ்ட் ஆஃப் ஜர்னல்ஸ்லாம் நிறைய எக்ஸாம்ல கேட்பாங்க. லாஸ்ட் இயர் கூட ஐசிஆர் பிஜி என்ட்ரன்ஸ்ல கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த புக்கை நம்ம வாங்கி படிக்கும்போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து பாருங்க இந்த டிஃபிஷியன்சி சிம்டம் வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க இந்த நியூட்ரியன் டிஃபிஷியன்சி சார்ட் கொடுத்துருக்காங்க. இவ்வளவுதாங்க இந்த புக். ஸோ இந்த புக்கை வந்து நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. அக்ரானமி பிஜி இல்லைனா பிஹெச்டி ப்ரிப்பேர் பண்ண உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த புக்கை வாங்கி நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த புக்ல வந்து எல்லா ஃபேக்ட்ஸுமே வந்து ரொம்ப சிம்பிளா ஷார்ட்டா ஹிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த புக் வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அக்ரானமி மட்டும் இல்ல, மற்ற சப்ஜெக்ட் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் ஜென்ரலா நீங்க அக்ரானமி தெரிஞ்சுக்கணும், உங்க சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய அக்ரானமி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க அட்டன் பண்ணணும்னா இந்த புக்கை வந்து வாங்கிக்கோங்க. இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த புக் பத்தின டீடைல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி ஒரு புக் இருக்கிறது வந்து எனக்கும் இத்தனை நாள் தெரியாது தான். இப்போ ரீசெண்டா 1 வீக்கா தான் தெரியும். பார்க்கும்போது புக் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால வந்து வாங்கிட்டேன். இப்போ வாங்கின பிறகு உள்ளார பார்க்கும்போது தான் இருக்கக்கூடிய ஃபுல் டீடைல்ஸுமே வந்து ரொம்பவே தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. இருக்கக்கூடிய ஷார்ட் டைம்ல நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம்னா இந்த புக்கும் படிக்கிறது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நன்றி.